இல்ல அப்புறம் பேசிக்கலாங்க அது. ஏன்னா இந்த ஃபங்ஷன்ல அத பத்தி பேசணுன்ற அவசியம் கிடையாது. அது தனியா பேசலாம். அதுக்கான பிரஸ் மீட் இது கிடையாது இல்லையா? இந்த ஃபங்ஷனுக்கான ஒரு எல்லாருக்கும் வணக்கம். ஆம், கல்யாணத்துக்கு அப்புறமா என்னோட கல்யாணத்துக்கு அப்புறமா கோயம்புத்தூர்ல நடக்கிற விழா இதான் நினைக்கிறேன். ஒரு பெரிய ஃபங்ஷன். இந்த படமும் எனக்கும் இந்த ஊருக்கு என்ன மாரி சொந்தம் இருக்கோ, அந்த மாரியான ஒரு விஷயத்த பேசுற ஒரு படம் தான். அதனால இங்க இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். அர்த்தமுள்ளதா இருக்கும்னு சொல்லி இங்க பண்றோம். எப்படி நமக்கு எல்லாமே வந்து நம்ம வேர்கள், நம்ம சுற்றம், நம்ம உறவுன்னு சொல்றோம் இல்லையா? அது இங்க தான் இருக்கு எங்களுக்கு. அந்த வகையில இந்த படமும் அதே பேசுறதுனால இங்க வந்து ஃபங்ஷன் பண்ணோங்கிறது ஒரு ஆசை. ஆம், 96க்கு அப்புறமா பிரேம் கிட்டத்தட்ட 6 வருஷத்துக்கு அப்புறம் பண்ற படம். பெரிய வெயிட்டிங்க்கு அப்புறமா ரொம்ப அற்புதமான ஒரு கதை எழுதி கொண்டு வந்தாரு. அது பண்ணிறணும் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தோட பண்ணோம். எல்லாமே ரொம்ப அழகா அமைஞ்சு, ரொம்ப திருப்தியான ஒரு படமா வந்திருக்கு. ஸோ அந்த விழா இன்னும் கொஞ்ச நேரத்துல ஆரம்பிக்க போகுது. ரொம்ப நன்றி. நீங்கலாம் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க் யூ. தேங்க் யூ. இல்ல அப்புறம் பேசிக்கலாங்க அது. ஏன்னா இந்த ஃபங்ஷன்ல அத பத்தி பேசணுன்ற அவசியம் கிடையாது. அது தனியா பேசலாம். அதுக்கான பிரஸ் மீட் இது கிடையாது இல்லையா? இந்த ஃபங்ஷனுக்கான ஒரு பிரஸ் மீட். தேங்க் யூ. தேங்க் யூ. ரொம்ப அது என்ன சொல்றதுன்னா, அ போட்டி போட்டு நடிப்பான்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்படி இல்ல அது ஆக்சுவலா. அது 2 பேரும் சேரும்போது ஒரு 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 அழகு இருக்கும்ல. சில பேர் சில சமயம் வந்து 2 பேர் நல்ல அலைவரிசையில இருக்கிற 2 பேரும் சேர்ந்தும்போது ஒரு ஒரு அழகு இருக்கும். அந்த அழகு ரொம்ப நல்லா அதில வந்திருக்கு அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். ஸோ அது போட்டிங்கிறத விட ரொம்ப ரசிச்சு, ரொம்ப என்ஜாய் பண்ணி 2 பேர் தான் படம் ஃபுல்லா இருப்போங்கிறதுனால அது ரொம்ப அழகா வந்திருக்குன்னு சொல்லலாம். அந்த விஷயம். ஆம், டைரக்டர்ட்ட கேளுங்க இந்த கேள்விய. அ? அப்ப நானும் சொல்ல மாட்டேன். ரைட்டரே சொல்லலன்னா அப்புறம் நான் எதுக்கு தேங்க் யூ, தேங்க் யூ. ஐயோ! சூப்பரா இருந்துச்சு. ஆம், நான் முடிஞ்ச அளவுக்கு ஒரே மாதிரியான கதைகள் தேர்ந்தெடுக்கல. ஒவ்வொரு வாட்டியும் வேற வேற மாரி கதைகள் தான் தேர்ந்தெடுத்துட்டே இருக்கேன். இது தஞ்சாவூர்ல நடக்கிற மாரியான ஒரு கதைங்கிறனால, அந்த மண்ணுக்கும், அந்த இடத்துக்கும் உண்டான ஒரு விஷயம் இதுல படத்துல ரொம்ப ஆழமாவே இருக்கும்னு சொல்லலாம். ம். யாஹ். நம்ம எல்லாருமே எமோஷனல் ஆட்கள் தானேங்க. படம் பார்த்துருங்களேன். நானே சொல்லிட்டு இருந்தா அப்புறம் என்ன சுவாரஸ்யம் இருக்கும்? நீங்க படம் பார்க்கும்போது புரியும் உங்களுக்கு. அவரு எந்த படம் ஃபர்ஸ்ட் படம் எங்க எடுத்தாரு? அதே காலகட்டம் தான். சரி, தேங்க் யூ.